10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, exercise 11.4 பாருங்க. 11.4 example 11.6 இது. Suppose that f of x given below represent a probability mass function. Okay, table பாருங்க. x அப்படிங்கிறது 1 2 3 4 5 6. f of x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா c ஸ்கொயர்ட் 2c ஸ்கொயர்ட் 3c ஸ்கொயர்ட் 4c ஸ்கொயர்ட் c 2c அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஓகே, எக்ஸோ டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டாங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஓகே, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் சம்மேஷன் யூஸ் பண்ணி சம் போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. ஓகே ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா அது கண்டினியூஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அதில் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1 2 3 4 5 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயர்டு. ஓகே, 1 அப்படிங்கிறப்ப சி ஸ்கொயர்டு, 2ங்கிறப்ப 2c ஸ்கொயர்டு, 3ங்கிறப்ப 3c ஸ்கொயர்டு, 4 அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா 4c ஸ்கொயர்டு, 5 அப்படிங்கிறப்ப சி, 6 அப்படிங்கிறப்ப 2c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சி கேட்குறாங்க. சியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, மீன் வேல்யூ வேரியன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, சொல்யூஷன் பாருங்கள். we know that first என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, கிவனில் என்ன கொடுத்துட்டாங்க, தி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா உனக்கு ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு படிச்சிருப்போம் கரெக்டுங்களா. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷன் அப்படின்னா சொல்யூஷனில் பாருங்கள், we know that எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதில் வரக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எல்லாமே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கணும் கரெக்டுங்களா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 வரணும் உங்களுக்கு. ஓகே, இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு படிச்சிருப்போம். எப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா டூ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0, ஜீரோவை விட பெருசாக இருக்கணும் அதான் உங்களுக்கு. அப்போ நெகட்டிவ் வரக்கூடாது. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன வரக்கூடாது, நெகட்டிவ் வரக்கூடாது. எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸோட எல்லா வேல்யூ சம்மேஷன் மீன்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கான எல்லா வேல்யூ நீங்கள் என்ன செய்றீங்க, ஆட் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1 வரும் அப்படிங்கிறது கண்டிஷன் ஃபார் ஆல் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற இந்த கண்டிஷனை எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகேவா, சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற இந்த கண்டிஷனை எடுத்துக்கிறோம். ஓகே, சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறப்ப என்ன மீனிங், எஃப் ஆஃப் எக்ஸுக்கான எல்லா வேல்யூயும் சம்மேஷன் மீன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு. ஓகேவா, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ பாருங்கள் என்னென்ன வந்திருக்கு, சி ஸ்கொயர்ட், அடுத்தது 2c ஸ்கொயர்ட், 3c ஸ்கொயர்ட், ஒவ்வொன்றையும் என்ன செய்யணும், எல்லாத்தையும் என்ன செய்யணும் அப்படியே ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், சி ஸ்கொயர்டு ப்ளஸ் 2c ஸ்கொயர்டு, அடுத்தது ப்ளஸ் 3c ஸ்கொயர்டு, அடுத்தது ப்ளஸ் 4c ஸ்கொயர்டு, அடுத்தது ப்ளஸ் c ப்ளஸ் 2c அப்படிங்குது. ஓகே, இது எல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸோட எல்லா வேல்யூ என்ன செஞ்சுருக்கேன், ஆட் பண்ணி தட் ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கோம், 1 அப்படிங்கிறது. ஓகேங்களா, ரைட். இப்போ இதில் சி ஸ்கொயர்டு வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ. சி தனியாக இருக்குது, சிங்கிற டேர்ம் எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணு. அப்படி ஆட் பண்ணால் சி ஸ்கொயர்டு, இங்கே ப்ளஸ் 2c ஸ்கொயர்டு. அப்போ ஓகே, கோஎஃபிஷியன்ட் மட்டும் பாருங்கள், இங்கே 1 சி ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1, இங்கே 2, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3ன்னு வருது, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சி ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 4, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 10 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 10 சி ஸ்கொயர்டு அப்படிங்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் சி 2c, சியும் 2c ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 3c அப்படிங்குது. ப்ளஸ் 1 இருக்கா, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 1 இருக்கா, இந்த 1 இந்த சைடு கொண்டு வந்து என்ன ஆடுவனுக்கு -1. ஓகே, அப்போ என்ன கிடைக்குது ஈக்குவேஷன், 10c ஸ்கொயர்டு ப்ளஸ் 3c -1 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குது. ஓகே, நமக்கு தேவை சியோட வேல்யூ. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாமா, ரைட். சால்வ் பண்ணுறப்ப சி ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது, 10 இருக்குது. ஸோ இங்கே வரக்கூடிய 10ஐயும் கான்ஸ்டன்ட் டைம் என்ன உனக்கு -1, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், -10 அப்படின்னு கிடைக்கும். ஓகே,
ரைட். அதேமாதிரி சியோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் 3. அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன உங்களுக்கு அப்படின்னா -10. ஆட் பண்ணுறப்ப 3 அப்படிங்கிறது வரணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணால் -10, ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும் 3 அப்படிங்கிறது வரணும். ஸோ என்ன டேர்ம் பாருங்கள் 5 - 2 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -10, ஆட் பண்ணால் +3 அப்படின்னு வருதா உங்களுக்கு? ரைட். ஸோ சி ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது 10 இருக்குது. அப்போ 10ஆல் இதை டிவைட் பண்ணுங்கள். 5/10 அப்படிங்கிறப்ப 1/2ன்னு வந்து நிற்குமான்னு பாருங்கள். சி ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா அப்படியே நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதியிருப்போம். C+5 அந்த மாதிரி எழுதியிருப்போம். ஆனால் சி ஸ்கொயருக்கு முன்னாடி 10 இருக்கா? அப்போ என்ன செய்யணும் 10ஆல் டிவைட் பண்ணால் 5/10 அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 2C + 1 அப்படிங்கிறது கிடைக்குமான்னு பாருங்கள். ஓகே, 2C + 1 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது -2. -2 10ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் -1/5. -1/5 அப்படிங்கிறது எப்படி எழுதுவீங்க? ஃபேக்டரா 5C - 1 அப்படி எழுதலாமா? -1/5 அப்படின்னு கிடைக்குது. -1/5 ஃபேக்டராக எழுதுறப்ப எப்படி எழுதுவீங்க? 5C - 1 அப்படின்னு எழுதலாம். தட்ஸ் ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 0 அப்படின்னு. அப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய 2 ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, ரைட். ஏபி 0வாக இருந்தால் ஒன்று A 0வாக இருக்கணும், இல்லைன்னா B 0வாக இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன். அப்போ 2C + 1 அப்படிங்கிறது ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரலாம், இல்லைன்னா 5C - 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரலாம். ஓகே, சப்போஸ் யூ டேக் 2C + 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 அப்படின்னா 2C ஈக்குவல் டு +1 அந்த போனால் என்ன ஆகிடும் -1. அப்போ 2C ஈக்குவல் டு -1. அப்போ C ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் -1/2 அப்படின்னு கிடைக்கும். சியோட வேல்யூ என்ன கிடைக்கும் -1/2 அப்படின்னு. நெக்ஸ்ட் 5C - 1, சப்போஸ் யூ டேக் 5C - 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா 5C - 1 ஈக்குவல் டு 0, 5C 1 அந்த -1 அந்த +1, அப்போ 5C ஈக்குவல் டு 1, அப்போ C ஈக்குவல் டு 1/5 அப்படின்னு கிடைக்குது. சரியா? அப்போ C வேல்யூ 2 கிடைக்குது. ஒன்று என்ன அப்படின்னா C ஈக்குவல் டு -1/2, இன்னொன்று என்ன அப்படின்னா C வேல்யூ 1/5 அப்படின்னு. சரிங்களா? ரைட். ஸோ சி வேல்யூ கண்டுபிடிச்சோன்னு அப்படியே இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்லிக்கிறேன், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். சம்மேஷன் f(x) = 1 அப்படிங்கிறத எடுத்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். பட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த சியோட வேல்யூவை f(x)ல் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு கண்டிஷன் என்ன வரணும்னு சொல்லியிருக்கிறேன், f(x) > 0 வரணும். ஏன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுங்கிறப்ப f(x)ஓட வேல்யூ > 0. ஓகே, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கணும். இது செக் பண்ணாதான், இதை செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எந்த வேல்யூ வருதோ அதுதான் சியோட வேல்யூ அப்படிங்கிறத நீ எடுத்துக்கணும். ஓகேவா? சம்மேஷன் f(x) = 1 அப்படிங்கிறத போட்டு நீ என்ன செய்கிற, சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்க. சி வேல்யூ 2 வேல்யூ வருது இல்லையா, அந்த ரெண்டுமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அந்த f(x) அப்படிங்கிறது > 0ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சியோட வேல்யூ என்ன செக் பண்ணிவிட்டு எத்தனை வேல்யூ வந்தாலும் ஓகே, இது சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எத்தனை வேல்யூ வந்தாலும் அத்தனையுமே சி வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ரைட். இப்போ இதில் சி வேல்யூ ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு -1/2 வந்திருக்கா. இந்த சி ஈக்குவல் டு -1/2 அப்படிங்கிறது இங்கே f(x)ல் போடுங்க. இங்கே ஸ்கொயர்டு பண்ணுறப்ப -1/2 என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, அதேமாரி இங்கேயும் C², இதுவும் ப்ளஸ் ஆகிடும். 3C² சி வேல்யூ -1/2 போட்டால் இது ப்ளஸ். அதேமாதிரி 4C² இங்கே போட்டால் என்ன ஆகிடும் ப்ளஸ். பட் இங்கே பாருங்களேன் 5க்கு என்ன வந்திருக்குது சின்னு வந்திருக்கா. அப்போ இங்கே சி வேல்யூ அப்ளை பண்ணால் f(x) அப்படிங்கிறது என்ன வந்துடும் -1/2 வந்துருவான்னு பாருங்கள். ஓகே, x = 5 அப்படிங்கிறப்ப f(x) சியோட வேல்யூ அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் -1/2 வரும். பட் f(x) என்னன்னு சொல்லிக்கிறேன், > 0 அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? ஒன்லி பாசிட்டிவ் 0 இருக்கலாம், இல்லைனா பாசிட்டிவ் இருக்கலாம், நெகட்டிவ் வரக்கூடாது அப்படிங்கிறதான கண்டிஷன். அப்போ சி வேல்யூ -1/2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே x = 5, அப்போ f(x)ஓட வேல்யூ என்ன கிடைக்குது நெகட்டிவ். அதேமாதிரி x = 6 அப்படின்னு சொல்கிறப்ப f(x) என்ன கிடைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ். இந்த ரெண்டு டேர்மும் எதில் வரும், நெகட்டிவில் வரும். எப்போ C = -1/2 அப்படின்னு சொல்கிறப்ப. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக இது நெகட்டிவில் வந்தது அப்படின்னா இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நெகட்டிவில் வரக்கூடாது. அப்போ சி வேல்யூ என்ன எடுத்துக்க முடியாது அப்படின்னா -1/2 அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது. அப்போ சி வேல்யூ எது மட்டும்தான் இருக்கும் 1/5 அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். சரியா? ரைட். இதில் மட்டும் பார்த்துக்கோங்க, சி வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணிக்கும். சம்மேஷன் f(x) = 1 அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப சி வேல்யூ கிடைக்கும். அந்த சி வேல்யூ அப்படிங்கிறத எதில் அப்ளை பண்ணணும், f(x)ல் அப்ளை பண்ணி அது பாசிட்டிவில் மட்டும் வருதா, 0 இல்லைனா பாசிட்டிவ் நெகட்டிவில் வரக்கூடாது. ஓகே, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சி வேல்யூவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ சீன்ஸ் f(x) > 0 ஃபார் ஆல் எக்ஸ், அப்போ C = -1/2 இஸ் நாட் பாசிபிள். அதனால் பாசிபிள் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னு சொல்லிக்கிறேன், C = 1/5 அப்படின்னு. சரிங்களா? ரைட். அப்போ ஹென்ஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இஸ் எக்ஸ் வேல்யூ எழுதிக்கிறேன் 1 2 3 4 5 6 அப்படின்னு. சி வேல்யூ ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 1/5, -1/2 கிடையாது, பாசிபிள் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ சி வேல்யூ 1/5. 1/5 அப்ளை பண்ணுங்கள், இங்கே என்ன கிடைக்கும் C² அப்படின்னா 1/5 ஹோல் ஸ்கொயர், அப்போ 1/25. ஓகே, அது 2C² அப்படிங்கிறப்ப 2 / 25 அப்படிங்குது. 3C² அப்படின்னா 3 /
25. அது 4c ஸ்கொயர்ட் அப்படிங்கிறப்ப 4 டிவைட் பை 25 அப்படிங்கிறது. அது சின்னு கொடுத்துருக்காங்க. 5க்கு என்ன வந்திருக்கு சி வேல்யூ என்னன்னு தெரியும் 1/5. 6க்கு என்னன்னு தெரியும் 2cங்கிறப்ப 2 × 1/5னா 2/5 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எழுதி அதில் f(x)ஓட வேல்யூ நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? ரைட், இது ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா நமக்கு தேவை என்ன அப்படின்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் அப்படிங்கிறது தேவை. அதனால் மீன் அண்ட் வேரியன்ஸ் அப்படிங்கிறப்ப சி வேல்யூ நமக்கு என்ன தெரிஞ்சு அதை அப்ளை பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சி வேல்யூ அப்ளை பண்ணி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மீன் அண்ட் வேரியன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, மீன் அண்ட் வேரியன்ஸ் அப்படிங்கிறப்ப மீன் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா மீன் E(x) அப்படிங்கிறது ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் f(x) அப்படின்னு. ஓகே, சமேஷன் எக்ஸ் f(x) அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், அதேமாதிரி வேரியன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா E(x)² மைனஸ் E(x) த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், வேரியன்ஸ் அப்படிங்கிறப்ப இதில் E(x)² அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் மைனஸ் E(x)ங்கிறது மீன். அப்போ மீன் அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்கணும், E(x)² கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும், வேரியன்ஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ மீன் அண்ட் வேரியன்ஸ் அப்படிங்கிறப்ப உனக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா மீன் அப்படிங்கிறது சமேஷன் எக்ஸ் இன்ட்டு f(x). அப்போ f(x)ஐ எழுதிக்க f(x) x இன்ட்டு f(x) நீ கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்து பாருங்கள், நமக்கு என்ன வேரியன்ஸுக்கு என்ன தேவை, E(x)² அப்படிங்கிறது தேவை. E(x)²க்கு ஃபார்முலா என்ன, சம்மேஷன் x² f(x) அப்படிங்கிறது. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், x² f(x)ங்கிறத கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் கொண்டு வந்து வேரியன்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா தான் வேரியன்ஸோட வேல்யூ கிடைக்கும். சரியா? ரைட், அப்போ டேபிள் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். எக்ஸ் அப்படிங்கிறது 1 2 3 4 5 6. அதே மாதிரி f(x)ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, சி வேல்யூ அப்ளை பண்ணி அதை எழுதிக்கிறேன். 1/25, 2/25, 3/25, அடுத்தது 4/25, 5/25, 2/5 அப்படின்னு. ஓகேவா? ரைட், அடுத்து எக்ஸ் இன்ட்டு f(x). மீன் வேல்யூ வேணும் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு f(x). மேலே பாருங்கள் எக்ஸ் வேல்யூ தெரியும், கீழே பார்த்தீங்கன்னா f(x). ஜஸ்ட் அது ரெண்டு என்ன செய்கிற அப்படியே மல்டிப்ளை பண்ணு. 1 × 1/25 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 1/25. அடுத்து 2 × 2/25 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 4/25. அடுத்து 3 × 3/25 மல்டிப்ளை பண்ணால் 9/25. அடுத்து 4 இருக்குது, இங்கே 4/25 இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் 16/25. ஓகே, அடுத்து 5, இங்கே 1/5. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 5 கேன்சல் ஆகி 1 அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, அடுத்து 6, இங்கே 2/5 அப்படின்னு இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் 12/5 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ எக்ஸ் இன்ட்டு f(x) அப்படிங்கிறது ஒவ்வொரு டேர்முக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம், E(x)². வேரியன்ஸில் நமக்கு தேவை என்னது, E(x)². E(x)² என்னன்னு தெரியும், சம்மேஷன் x² f(x) அப்படின்னு. ஓகே, அப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா x² f(x) அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, அப்போ எக்ஸை ஸ்கொயர்டு பண்ணி அந்த ஸ்கொயர்டு பண்ண டேர்மு f(x)ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, எக்ஸை ஸ்கொயர்டு பண்ணிக்கணும். x² f(x) அப்படின்னா எக்ஸை ஸ்கொயர்டு பண்ணி அதை f(x)ஓட என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் வேல்யூ என்ன உனக்கு 1, 1 ஸ்கொயர்டு பண்ணால் 1 இன்ட்டு இங்கே வரக்கூடிய 1/25 மல்டிப்ளை பண்ணுங்கள் 1/25 அப்படிங்கிறது. சரியா? ரைட், அடுத்து எக்ஸை ஸ்கொயர்டு பண்ணு 2 ஸ்கொயர்டு பண்ணால் 4 ரைட், 4 × 2/25. ஓகே, 4 × 2, அப்போ 4 × 2 என்ன வரும், 8/25 அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து ஸ்கொயர்டு பண்ணுங்கள், எக்ஸை ஸ்கொயர்டு பண்ணால் 3ங்கிறப்ப ஸ்கொயர்டு பண்ணால் 9. அப்போ 9 × 3/25, 9 × 3 என்ன ஆகிடும், 27/25 அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து எக்ஸை ஸ்கொயர்டு பண்ணால் 4 ஸ்கொயர், எக்ஸோட வேல்யூ 4 ஸ்கொயர்டு பண்ணால் என்ன கிடைக்கும், 16 × 4/25. அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 64/25 அப்படின்னு. ஓகேங்களா? ரைட், அடுத்து எக்ஸோட வேல்யூ என்னது 5 ஸ்கொயர் பண்ணால் 25 × 1/5 சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும், 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அடுத்தது 6 எக்ஸ் வேல்யூ, அதை ஸ்கொயர் பண்ணால் 36 × 2/5 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 72/5 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ரைட்டு, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மீன் வேல்யூ. மீன் அப்படிங்கிறது E(x). சரியா? மீன் அப்படிங்கிறது E(x) தட்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னா சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு f(x). அப்போ எக்ஸ் இன்ட்டு f(x)க்கான எல்லா வேல்யூ நீ என்ன செய்யணும், ஆட் பண்ணுறீங்க. சம்மேஷன் மீன்ஸ் எக்ஸ் இன்ட்டு f(x) ஒவ்வொரு வேல்யூவாக இருக்குது இல்லையா, ஸோ இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா தட்ஸ் ஈக்குவல் டு அது என்ன, எதுக்கு ஈக்குவல், மீன் வேல்யூக்கு ஈக்குவல். ஓகே, ரைட், எக்ஸ் இன்ட்டு f(x) வேல்யூ என்ன வந்துருக்குது, 1/25. எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா, அப்போ எக்ஸ் இன்ட்டு f(x) அப்படிங்கிறது இந்த ரோவா, ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ 1/25 ப்ளஸ் 4/25 ப்ளஸ் 9/25 ப்ளஸ் 16/25 ப்ளஸ் 1 ப்ளஸ் 12/5 அப்படிங்கிறது. ஓகே, சம்மேஷன் மீன்ஸ் எக்ஸ் இன்ட்டு f(x)க்கான எல்லா வேல்யூ என்ன செய்யணும், ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, ரைட், இதில் என்ன செய்யணும் அப்படின்னா பேஸ் 25 எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கோ, நியூமரேட்டர் எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணு. 1 + 4 + 9 + 16 இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 30 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 30/25. அடுத்து இங்கே வரக்கூடிய +1, இங்கே வரக்கூடிய +12/5 அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே,
இந்த 30 டிவைட் பை 25 சிம்பிளி பண்ண என்ன கிடைக்கும் 6/5 அப்படின்னு கிடைக்குமா 6/5 ப்ளஸ் 1 ப்ளஸ் 12/5 அப்படிங்கிறது ஓகே அடுத்து பேஸ் என்ன எடுக்கிறேன் இங்கேயும் 5 இருக்குது இங்கேயும் 5 இருக்கா அப்போ பேஸில் என்ன செய்கிறோம் 5 அப்படிங்கிறது எல்சிஎம் எடுக்கிறவங்களுக்கு ஓகே அப்போ 5 எடுத்தீங்க அப்படின்னா 6 அப்படின்னு வரும் 1 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 5 அடுத்து ப்ளஸ் 12 அப்படிங்கிறது ஓகே மேலே நியூமரேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 23 அப்போ 23 டிவைட் பை 5 அப்படின்னு கிடைக்குது அப்போ மீன் வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா மீன் இ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன வேல்யூ கிடைக்குது 23 டிவைட் பை 5 அப்படின்னு கிடைக்குது சரியா நெக்ஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும் வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் ஓகே வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் வேல்யூ தெரியணும் அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஓகே இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னா தட்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் இங்கே என்ன வந்திருக்கு எக்ஸ் ஸ்கொயர்டா அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஓகே எக்ஸ் ஸ்கொயர்ட் எஃப் ஆஃப் எக்ஸோட எல்லா வேல்யூவையும் நீ என்ன செய்யணும் சம்மேஷன் மீன்ஸ் ஆட் பண்ணணும் டேபிளில் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோமா எல்லாத்தையும் ஆட் பண்ணு அப்போ 1/25 ப்ளஸ் 8/25 ப்ளஸ் 27 டிவைட் பை 25 ப்ளஸ் 64 டிவைட் பை 25 ப்ளஸ் 5 ப்ளஸ் 72 டிவைட் பை 5 அப்படின்னு கிடைக்குதா ரைட் இதில் பார்த்தீங்கன்னா 25 பேஸ் இருக்குது இல்லையா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் அப்போ 25 காமனாக போட்டுக்கோ மேலே 1 ப்ளஸ் 8 ப்ளஸ் 27 ஓகே ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது 36 ப்ளஸ் இங்கே வரக்கூடிய 64 ஆட் பண்ணால் 100 அப்போ 100 டிவைட் பை 25 அப்படிங்குது ப்ளஸ் இங்கே வரக்கூடிய 5 வச்சுக்கோ ப்ளஸ் 72 டிவைட் பை 5 அப்படியே வச்சுக்கோங்க ஓகே ரைட் இப்போ இதில் 100யும் 25யும் கேன்சல் பண்ண எத்தனை டைம் வரும் 4 டைம்ஸ் வருமா டேரெக்டாக 25 போடுறப்ப அப்போ 4 இங்கே வரக்கூடிய 5 இங்கே வரக்கூடிய 72 டிவைட் பை 5 4 ப்ளஸ் 5 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 9 plus 72 divided by 5 ஓகே இதை சிம்பிளை பண்ணுங்க எல்சிஎம் எடுங்க 5 4s என்ன வரும் 45 சாரி 5 9s என்ன வரும் 45 plus 72 divided by 5 அப்படிங்கிறது ஆட் பண்ண என்ன கிடைக்கும் மேலே நியூமரேட்டரில் ஓகே 117 divided by 5 அப்படின்னு கிடைக்கும் அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 117 divided by 5 அப்படின்னு கிடைக்குது ஓகே ரைட் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா நெக்ஸ்ட் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்குது இந்த இ ஆஃப் எக்ஸுங்க தான் மெயின் அப்போ வேரியன்ஸ் ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படிங்குது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியும் 117 டிவைட் பை 5 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் மீன்ஸ் மீன் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் 23 டிவைட் பை 5 அப்போ 23 டிவைட் பை 5 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது ஓகே இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு புரிஞ்சுதா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இ ஆஃப் எக்ஸோட ஹோல் ஸ்கொயர்டு ஓகே ரைட் அப்போ 117 டிவைட் பை 5 அப்படியே வச்சுக்கோ 23 டிவைட் பை ஸ்கொயர்டு பண்ணுவா ஸ்கொயர்டு பண்ணி என்ன கிடைக்கும் 23 ஸ்கொயர் பண்ணால் 529 டிவைட் பை 5 ஸ்கொயர் பண்ணால் 25 அப்படிங்கிறது ஓகே அப்போ இங்கே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது இங்கே 25 இருக்கா எல்சிஎம் எடுக்கலாமா என்ன எடுக்கலாம் 25 அப்போ 25 எடுத்தா இந்த 117 எதாவது மல்டிப்ளை பண்ணுவேன் 5ஆல் மல்டிப்ளை பண்ணு 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 585 மைனஸ் இங்கே வரக்கூடிய 529 அப்படிங்கிறது ஓகே அப்போ 585 இருந்து மைனஸ் 529 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 56 அப்படின்னு கிடைக்குது அப்போ 56 டிவைட் பை 25 அப்படிங்கிறது அப்போ வேரியன்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா 56 டிவைட் பை 25 அப்படின்னு கிடைக்குது ஓகே அப்போ மீன் வேல்யூ 23 டிவைட் பை 5 வேரியன்ஸ் அப்படிங்கிறது 56 டிவைட் பை 25 அப்படிங்கிறது சரிங்களா ஓகே ரைட் நெக்ஸ்ட் சம் பாருங்கள் எக்ஸாம்பிள் 11.18 அப்படிங்கிறது ஓகே எக்ஸாம்பிள் 11.18 ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எ ஓகே ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எ ரேண்டம் வேரியபிள் கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது ஓகே ரேண்டம் வேரியபிள் கேபிட்டல் எக்ஸ் ஹூஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஈஸ் ஓகே ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க முன்னாடி பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இப்போ பார்க்கறது என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் டென்சிட்டி அப்படின்னு தான் இது என்ன உங்களுக்கு கண்டினியூஸ் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா டென்சிட்டி அப்படின்னா உனக்கு என்னென்னு வரணும் கண்டினியூஸ் அப்போ கண்டினியூஸுக்கான மீன் அந்த ஃபார்முலா மைண்டுக்கு வந்துடணும் ஓகேவா கண்டினியூஸ் அப்படின்னா இன்டகல் போட்டு போடணும் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக சம்மேஷன் போட்டு போடணுங்கிறத மறந்துடாது ஓகே அப்போ ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் மீன் வேல்யூம் வேரியன்ஸ் வேல்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இது என்னது கண்டினியூஸ் அப்படிங்கிறது மைண்டுக்கு வரணும் கண்டினியூஸ் அப்படின்னா இன்டகல் வச்சு போடணும் அப்படிங்கிறத மைண்டு கொண்டு வா ஓகே ரைட் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துக்கிறாங்க என்னென்னு லாமடா இன்ட்டு இ பவர் மைனஸ் லாமடா எக்ஸ் ஓகே ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஓகே ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஓகேவா ரைட் அடுத்தது பாருங்கள் ஓகே
அடுத்து என்ன கொடுத்தாங்க எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லாம்டா இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது அதர்வைஸ் 0 அதர்வைஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. 0 அதர்வைஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, அப்போ எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 0 விட பெருசு. அப்போ 0 டு இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னென்னு கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா லாம்டா இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஓகே, புரியுதுங்களா? எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறாங்க. எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா உனக்கு என்ன மீனிங் அப்படின்னா 0 அப்படிங்கிறப்ப 0 விட பாசிட்டிவ். அப்போ 0ல் இருந்து 0 விட பெருசு. அப்போ 0 டு இன்ஃபினிட்டி அப்படின்னு அர்த்தம். சரியா, 0 டு பெருசுங்கிறப்ப அவங்க லாஸ்ட் எண்டிங் டைம் கொடுக்கல. அப்போ எது வரைக்கும் எடுத்துக்கணும்? 0 டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறப்ப எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லாம்டா இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் அப்படிங்கிறது. மற்ற எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா வேல்யூ 0 அப்படிங்கிறது. சரிங்களா, ரைட்டு. சொல்யூஷன் பாருங்கள். மீன் இ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு, ஓகே, மீன் இ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிறது. கரெக்டாக மீன் என்ன அப்படின்னா ஃபார்முலா கண்டினியூஸ் அப்படிங்கிறப்ப மீனுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருப்போம் நம்ம. மீன் இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, மைண்டில் வச்சுக்கோ. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டினியூஸ் அப்படிங்கிறப்ப இன்டகரல் ஃபார்முலா மைண்டுக்கு வந்துடணும். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப தான் சம்மேஷன் யூஸ் பண்ணி போடுவோம் நம்ம அந்த இடத்துல. ஓகே, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனா சம்மேஷன் யூஸ் பண்ணி போடணும். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி மீன்ஸ் இது என்னது உனக்கு கண்டினியூஸ் அப்படிங்கிறத மைண்டு கொண்டு வா. கண்டினியூஸ்னா இன்டகரல். அப்போ இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ரைட். இதில் கிவனில் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் தான் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறாங்க? 0ல் இருந்து அப் டு எது வரைக்கும்? எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ 0 டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறப்ப தான் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லாம்டா இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் அப்படிங்கிறாங்க. மற்ற எல்லாத்துக்குமே அவங்க என்னன்னு சொல்கிறாங்க? 0 அப்படின்னு. ஓகே, அப்போ இந்த லிமிட் மட்டும் எடுத்துக்கலாமா? ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளை பண்ணி இன்டகரல் எடுத்து அதோட வேல்யூ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? 0 தான் இருக்கும். அப்போ எது வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதுக்கு மட்டும் நீ கண்டுபிடிச்சா போதும். ஓகே, அப்போ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் என்ன உனக்கு? 0 டு இன்ஃபினிட்டிக்கு தான் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இன்டர்வல் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டி இங்கே வரக்கூடிய எக்ஸ் அப்படியே எழுதிக்கிங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிக்கிறீங்க? 0 டு இன்ஃபினிட்டிங்கிறப்ப லாம்டா இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் இன்ட்டு இங்கே வரக்கூடிய டிஎக்ஸ் அப்படிங்குது. ஓகே, அப்போ இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டி இங்கே வரக்கூடிய எக்ஸ் அப்படியே போட்டுக்கோ. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா லாம்டா இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எழுதியிருக்கிறேன் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்குது. ஓகே, இதில் என்ன செய்யணும்? லாம்டாவை வெளியே கொண்டு வந்துருங்க. கான்ஸ்டன்ட் தானே லாம்டா, வெளியே கொண்டு வந்துரு. அப்போ லாம்டா இன்ட்டு இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா காமா இன்டகரல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகே, காமா இன்டகரல் எதுலன்னா 9th சாப்டரில் படிச்சிருப்போம். யூஸிங் ஓகே காமா இன்டகரல் அப்படின்னா இங்கே வரக்கூடிய இன்டர்வல் பார்க்கணும். இன்டர்வல் என்னென்னா 0 டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறப்ப மட்டும்தான் இது பாசிபிள். ஓகே, காமா இன்டகரல் அப்படிங்கிறப்ப இன்டர்வல் பாருங்க. நீங்கள் இங்கே வரக்கூடிய இன்டர்வல் 0 டு இன்ஃபினிட்டி இருக்கணும். 0ல் இருந்து இன்ஃபினிட்டிங்கிறப்ப மட்டும்தான் இந்த காமா இன்டகரல் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பவர் என் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் எக்ஸும் இ பவர் மைனஸ் அப்படின்னு வரணும். இன்டகரல் லிமிட் பார்த்தீங்கன்னா லிமிட் 0 டு இன்ஃபினிட்டி அந்த டேர்ம் கம்பல்சரி இருக்கணும். எக்ஸ் இருக்கணும், இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இந்த மாதிரி டைப் வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக காமா இன்டகரல் அப்படிங்கிறது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரே லைனில் ஆன்சர் சொல்லிடலாம் நம்ம. ஓகே, ஸோ அப்போ யூஸிங் காமா இன்டகரல். ஓகே, காமா இன்டகரல் என்ன அப்படின்னா இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டி லிமிட் எப்படி இருக்கணும்? 0 டு இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்கணும். ஃபார்முலா பார்த்து உள்ள டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் என் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்குது. ஓகே, காமா இன்டகரல் பாருங்கள். இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் என் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க? காமா என். ஓகே, காமா என் டிவைடு பை ஏ பவர் என் ப்ளஸ் 1. ஓகேவா, ஏங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இ பவரில் வரக்கூடிய டேர்ம். ஓகேவா, ஏ பவர் என் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பவர் எக்ஸோட பவர் என்னவோ அதுதான் என். அப்போ காமா என் டிவைடு பை ஏ பவர் என் ப்ளஸ் 1 அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோ. காமா இன்டகரல் அப்படிங்கிறப்ப லிமிட் வந்து 0 டு இன்ஃபினிட்டிவாக இருக்கணும். எக்ஸ் பவர் என் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்ன? காமா என் டிவைடு பை ஏ பவர் என் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது ஃபார்முலா. சரியா, ரைட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாம்டா வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டி அப்போ லிமிட் சேமாக இருக்கா? எக்ஸ் பவர் என் என் அப்படிங்கிறது இங்கே என்னவா இருக்குது? எதுவுமே இல்லை அப்படின்னா என் வேல்யூ 1. கரெக்டா, எக்ஸ் பவர் என் அப்படிங்கிறது இங்கே என்ன உனக்கு 1.
ஓகே. அப்போ இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறீங்க நீங்கள் 1 போட்டுக்கோ. அதே மாதிரி இ பவர் ஓகே ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். லிமிட் 0 to infinity அப்படியே இருக்குது. எக்ஸ் பவர் n அப்படிங்கிறப்ப இங்கே எக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா பவரில் எதுவுமே இல்லை. அப்போ n வேல்யூ என்ன அப்படின்னா 1. அதே மாதிரி இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இங்கே என்ன வந்துருக்குது இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ். அப்போ ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது லாம்டா அப்படின்னு இருக்குது. ஓகேவா. அப்போ ஆன்சர் என்ன உங்களுக்கு இந்த காமா இன்டகரலில் காமா n. அப்போ காமா n அப்படிங்கிறப்ப n வேல்யூ என்னன்னு சொன்னீங்க. இப்போ தான் இந்த சமக்கு n வேல்யூ என்ன உங்களுக்கு எக்ஸ் பவரில் 1. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய லாம்டாவை அப்படியே போட்டுக்குங்க. ஓகே. இங்கே வரக்கூடிய லாம்டாவை அப்படியே போட்டுக்கிறீங்க. இன்டகரல் 0 to infinity x e பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இதுக்கு காமா இன்டகரல் யூஸ் பண்ணுறப்ப ஃபார்முலா என்ன அப்படின்னா காமா n டிவைடு பை ஏ பவர் n+1 அப்படிங்கிறது ஃபார்முலா. n வேல்யூ என்ன அப்படின்னா இங்கே 1. ஏன்னா எக்ஸ் பவர் என்ன வருது அதுதான் என்னது எக்ஸ் பவர் என்ன வருது அதான் n வேல்யூ. அப்படி பார்த்தா இங்கே n வேல்யூ 1. அப்போ காமா 1 அப்படின்னு போடுவியா டிவைடு பை ஏங்கிறது என்ன உங்களுக்கு இங்கே லாம்டா. அப்போ லாம்டா பவர் n வேல்யூ 1 + 1 சரிங்களா. அப்போ இங்கே வெளியே அவுட் சைடு ஒரு லாம்டா எடுத்துட்டோம் இல்லையா அந்த லாம்டாவை எழுதியாச்சு. இதுக்கான இன்டகரல் 0 to infinity x e பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் டிஎக்ஸுக்கு காமா இன்டகரலை யூஸ் பண்ணுறப்ப ஃபார்முலா என்ன அப்படின்னா காமா n டிவைடு பை ஏ பவர் n+1. ஓகே. n வேல்யூ என்ன அப்படின்னா 1. அப்போ காமா 1 டிவைடு பை ஏ என்ன அப்படின்னா லாம்டா. அப்போ லாம்டா பவர் என்ன அப்படின்னா n+1 n வேல்யூ 1 அப்போ 1+1 அப்படிங்கிறது. ஓகே ரைட். காமா 1 அப்படின்னா என்ன வேல்யூ அப்படின்னா ஃபேக்டோரியல். காமா 1 மீன்ஸ் 1 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன உங்களுக்கு 1. அப்போ லாம்டா இன்ட்டு 1 என்ன ஆகிடும் லாம்டா அப்படிங்கிறது. கீழே லாம்டாவில் லாம்டா 1+1 என்ன ஆகிடும் 1+1 ஆட் பண்ணால் 2. அப்போ லாம்டா டிவைடு பை லாம்டா ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது. ஓகே. சிம்பிளி பண்ணால் என்ன கிடைக்கிது 1 லாம்டா அப்படின்னு கிடைக்கிது. அப்போ மீன் இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கிது அப்படின்னா 1 லாம்டா அப்படின்னு கிடைச்சிச்சு. சரியா ரைட். அடுத்து வேரியன்ஸ் கேட்குறாங்க இல்லையா. வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது முன்னாடி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகே. வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டியில் இருந்து இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்கே வரக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. பட் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கிவனில் எதுலேருந்து எது வரைக்கும் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது 0 to infinity. அப்போ இங்கே வரக்கூடிய லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா 0 to infinity அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஒன்லி எதுலேருந்து எது வரைக்கும் 0 to infinity. அப்போ அந்த லிமிட்டுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன் 0 to infinity. அடுத்து இங்கே வரக்கூடிய டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோ. 0 to infinity எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா லாம்டா இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே ரைட். இதில் கான்ஸ்டன்ட் என்ன உனக்கு லாம்டா வெளியே கொண்டு வரலாமா. அப்போ ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு இன்டகல் என்ன அப்படின்னா 0 to infinity எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே ரைட். இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த டேர்ம் பார்க்குறப்பவே லிமிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எக்ஸ் இ பவர் மைனஸ் வரணும். எக்ஸும் இ பவர் மைனஸ் டேர்ம் வந்துச்சு அப்படி வந்திருக்கணும். அதே லிமிட் 0 to infinity வந்துச்சுன்னா தான் காமா இன்டகரல் மைண்டில் வச்சுக்கோங்க. லிமிட் 0 to infinity-வும் எக்ஸும் இ பவர் மைனஸ் அப்படிங்கிற இந்த டேர்ம் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் காமா இன்டகரல் அப்படின்னு. ஓகேவா ரைட். திரும்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் டைப்பில் இருக்குது. அப்போ காமா இன்டகரல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. காமா இன்டகரல் அப்படிங்கிறப்ப ஆன்சர் என்ன உங்களுக்கு காமா n வேல்யூ என்ன உங்களுக்கு கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் பவர் n இங்கே எக்ஸ் பவர் 2. அப்போ n வேல்யூ என்ன உனக்கு 2 அப்படிங்கிறது. ஓகே. n வேல்யூ 2. அதே மாதிரி ஏ அப்படிங்கிறது இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணுங்கள். ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லாம்டா அப்படின்னு. ஓகே. அப்போ ஆன்சர் இருக்கா இன்டகரல் 0 to infinity எக்ஸ் பவர் n இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. காமா இன்டகரல் என்ன ஆன்சர் சொல்கிறாங்க காமா n டிவைடு பை ஏ பவர் n+1. ஓகே. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய இன்டகரல் 0 to infinity எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் டிஎக்ஸ் பதிலாக காமா இன்டகரல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா காமா n வேல்யூ என்ன உனக்கு 2. அப்போ காமா 2 டிவைடு பை லாம்டா பவர் ஓகே ஏ வேல்யூ என்ன உனக்கு லாம்டா பவர் n+1. n வேல்யூ 2வா அப்போ 2 + 1 அப்படின்னு போட்டுக்கோ. ஓகே. அப்போ லாம்டா இன்ட்டு காமா n அப்படிங்கிறப்ப n வேல்யூ என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் n அப்படிங்கிற எக்ஸ் பவர் n வேல்யூ 2. அப்போ காமா 2 டிவைடு பை லாம்டா பவர் n+1 அப்படிங்கிறப்ப n வேல்யூ 2. அப்போ 2 + 1 அப்படிங்கிறது. ஓகே ரைட். இப்போ காமா 2 அப்படின்னா 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிப்பீங்க 1 × 2. 3 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3. 4 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3 × 4 இப்படி தான் மல்டிப்ளை பண்ணுவீங்க ரைட். அப்போ காமா 2 அப்படின்னா 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் வேல்யூ
1 இன்ட்டு டூங்கிறப்ப என்ன கிடைக்கும் 2. அப்போ 2 இன்ட்டு இங்கே வரக்கூடிய லாம்டா மல்டிப்ளை பண்ணால் 2 லாம்டா டிவைடு பை லாம்டா பவர் 2 + 1 ஆட் பண்ணால் 3 அப்படிங்குது. அப்போ 2 லாம்டா டிவைடு பை லாம்டா கியூப் அப்படின்னு கிடைக்குதா. இப்போ லாம்டா ஒரு லாம்டா கேன்சல் ஆச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் 2 டிவைடு பை லாம்டா ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 2 பை லாம்டா ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. மீன் அப்படிங்கிறது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு வேல்யூ 2 பை லாம்டா ஸ்கொயர்டு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ தேர்ஃபோர் வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் 2 பை லாம்டா ஸ்கொயர். அப்போ 2 பை லாம்டா ஸ்கொயர் மைனஸ் போட்டுக்கோங்க இ ஆஃப் எக்ஸ் வேல்யூ 1 பை லாம்டா. அப்போ 1 பை லாம்டா அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே, 2 பை லாம்டா ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோ மைனஸ் 1 பை லாம்டாவை ஸ்கொயர்டு பண்ண என்ன கிடைக்கும் 1 பை லாம்டா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா. டினாமினேட்டர் பாருங்கள், இங்கேயும் லாம்டா ஸ்கொயர் இங்கேயும் லாம்டா ஸ்கொயர். அப்போ சேமாக இருக்கா. அப்போ காமனாக எடுத்துக்கலாமா. காமனாக எடுத்து மேலே இருக்கிறது அப்படியே என்ன செய்றீங்க மைனஸ் பண்ணு. அப்போ 2 மைனஸ் 1 2 மைனஸ் 1 என்ன கிடைக்கும் 1. அப்போ 1 பை லாம்டா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ வேரியன்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 1 பை லாம்டா ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகே, தேங்க்யூ.